ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி கந்த சஷ்டி விரதம் என்பது என்ன, அதை கொண்டாடுவதற்கான காரணங்கள் என்ன, இந்த வருஷம் எந்த நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது, கோயில் விழாக்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதோடைய தொடர்ச்சியானது நாளைக்கு திருப்பவும் வேறு விஷயங்களோட வரும். அதில் உங்களுக்கு இந்த விரத முறைகள் எப்படிப்பட்டது, ஏன்னா விரத முறைகள் ரொம்ப கடினமானது. அதனால் இந்த விரத முறைகள் எப்படிப்பட்டது, நம்ம வீட்டு பூஜையை எப்படி செய்யணும், கந்த சஷ்டி விரதம் இருப்பதனால நம்ம என்னெல்லாம் பலன்களை அடைகின்றோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நாளை பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கந்த சஷ்டி விரதம் என்பது என்ன அப்படின்றத பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐப்பசி மாதம் சுக்லபட்சம் வளர்பிறையில் ஷஷ்டி திதியில் தான் இந்த விரதம் கொண்டாடப்படுகிறது. ஷஷ்டி திதியில் வரும் விரதம் என்பதின் காரணத்தினால் இது ஷஷ்டி விரதம் எனப்படுகின்றது. கந்தனுக்கு உகந்த விரதங்கள் 3. ஒன்று வார விரதம், ஒன்று நட்சத்திர விரதம், ஒன்று திதி விரதம். இப்போ வார விரதம் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை நாம் வழிபடுவது வார விரதம் என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் அந்த நாளில் முருகனை வழிபடுவது நட்சத்திர விரதம் என்று அழைக்கப்படுகிறது. அன்னைக்கு எல்லாரும் விரதம் இருந்து இறைவனை என்ன பண்ணுவாங்கன்னு வழிபட்டு பூஜை செய்கிறது. அது உங்களுக்கு மாச விரதம். இப்போ ஐப்பசி மாதம் சுக்லபட்சம் வளர்பிறையில் ஷஷ்டி திதி கொண்டாடப்படுவது ஷஷ்டி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. இது கந்த சஷ்டி விரதம் என்றும் நாம் இதை சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இது முருகனுக்கு உகந்த விரதம் என்று கூட சொல்லுவாங்க. விரதங்கள்லேயே நம்ம எத்தனையோ விரதங்கள் இருந்துட்டு வரோம் ஒவ்வொரு கடவுளுக்கும். அதில் முதன்மையான ஒரு விரதம் என்று சொன்னால் முருகப்பெருமானுக்கு எடுக்கப்படுகின்ற இந்த கந்த சஷ்டி விரதம் என்று தான் நாம் சொல்லணும். இது கொண்டாடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி பரமேஸ்வரனுக்கு முருகப்பெருமான் அவதரித்த உடனே அந்த நேரத்தில் தேவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து வந்தான். சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் என்ற 3 பேர் ஒன்று சேர்ந்து எல்லா தேவர்களையும் ரொம்பவும் கொடுமைப்படுத்தி வந்தாங்க. அதனால் அந்த கொடிய அரக்கர்களை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தால் சூரபத்மனை 2ஆக பிளந்தார். அந்த 2 கூறாக்கினார் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு உடம்பை 2 ஆக்கிட்டார். அதில் ஒன்று மயிலானது, மற்றொன்று சேவலானது. மயிலை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார், சேவலை தன் கொடியிலே வைத்து கொண்டார். இப்போ முருகப்பெருமான் இந்த சூரபத்மனை ஒடுக்குவதற்காக போர் புரிந்தது ஒரு திருவிளையாடல் தான். அந்த போர் புரிந்த நாட்கள் மொத்தம் 10 நாட்கள். முதல் 4 நாட்களில் அந்த அரக்கனோட கூட இருக்கிற வீரர்கள் எல்லாரையும் அழிச்சிட்டார். மீதம் இருக்கின்ற அந்த 6 நாட்கள் யாருன்னா இந்த சிங்கமுகன், சூரபத்மன், பானுகோபன் போன்ற 3 பேரையும் அழிச்சிட்டு வெற்றி வாகை சூடி திருமணம் செய்து கொண்ட நாள் தான் நம்ம கந்த சஷ்டி விரதமாக நாம் என்ன பண்ணுறோம், அன்னைக்கு அனுஷ்டிக்கிறோம். சூரபத்மனை கொன்ற நாள் கந்த சஷ்டி என்றும், அதுக்கப்புறம் முருகனுக்கு திருமணம் நடைபெற்று நாம் அனைவரும் சந்தோஷமாக அவரை வழிபடுகின்ற ஒரு நாளாகவும் 7வது நாள் கொண்டாடப்படுகிறது. எனவே ஐப்பசி திங்கள் வளர்பிறை 6 நாட்களும் ஷஷ்டி விழாவாக நாம் என்ன பண்ணுறோம்னா கொண்டாடி இறைவனோடு ஒன்று சேருகின்றோம். சரி, இந்த வருஷம் இந்த விழா எந்த நாளில் கொண்டாடப்படுதுன்னு பாருங்கள். இந்த வருடம் 17/11/2024 வியாழக்கிழமை, அதாவது ஐப்பசி மாதம் 21வது நாள் ஷஷ்டி விரதம் கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷஷ்டி விரதம் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் தேதி ஆரம்பித்து அது 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று 7வது நாள் திருமணமாக அது முடிகிறது. இப்போ கோயில் விழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் விழாக்கள்ல ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா கோயில்களையும் சின்ன கோயிலேருந்து பெரிய கோயில் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் இருக்கிற எல்லா இடமே நமக்கு ஒரு திருவிழா தான் என்று சொல்லலாம். அறுபடை வீடு முதல் எல்லா முருகன் கோயில்களிலும் என்ன சஷ்டி ஆரம்பித்த நாள் முதல் திருக்கல்யாணம் வரை தினமும் முருகனுக்கு 2 வேளை அபிஷேகங்கள், ஆராதனைகள், வழிபாடுகள், அதே நேரத்தில் அவங்களுக்கு பஜனைகள் எல்லாம் நடைபெற்று இறைவனோடு பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று சேருகின்ற நாட்களாக அது இருக்குது. அதனால பக்தர்கள் கூட்டம் முருகன் கோயில்களில்
ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அந்த 6 நாட்களும். அவர்கள் தங்குவதற்கான பெரிய பெரிய கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க தங்குவதற்கு தகுந்த வசதிகளை எல்லாம் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த 6 நாட்களும் வந்து பக்தர்கள் வந்து தங்குவதற்காக. சஷ்டி தொடங்குவதற்கு முதல் நாளே என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பேர் ஆயிரக்கணக்கான சஷ்டி தொடங்குவதற்கு முதல் நாள் இரவே திருத்தணி, திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை போன்ற எல்லா கோயில்களுக்கும், திருச்செந்தூர்லேருந்து எல்லா கோயில்களுக்கும் அவங்க போய் தங்கிடுவாங்க. முதல் நாளே போயிடுவாங்க. போனாங்கன்னா அந்த 6 நாட்களும் தங்கியிருந்து 7ஆவது நாள் முருகனுடைய கல்யாணத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க வீடு திரும்புவாங்க. முக்கியமாக அந்த சூரசம்ஹாரம் அப்படின்னு ஒன்று நடக்கும் இல்லையா சஷ்டி அன்னைக்கு, அதை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு முருகன் கோயிலையும் போயிட்டு அரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லும்போது, ஓ முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லும்பொழுது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா பக்தியோடு இறைவனோடு ஒன்று சேர்ந்து விடுவோம். அதனால அங்கே வந்து அந்த 6 நாட்களும் தங்கி இருந்து அந்த இறைவனோடு ஒன்று சேர்ந்து தன்னுடைய அவங்க வந்து எடுக்கின்ற அந்த விரதங்களை எல்லாம் அந்த கோயிலே முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து திருமணத்தையும் பார்த்துட்டு தான் வீடு திரும்புவாங்க அந்த பக்தர்கள் எல்லாம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இறைவனின் நாமம் ஒன்றை தவிர வேறு எந்த சிந்தனையுமே அவங்களுக்கு இருக்காது. அதனால பக்தியோடு கோயில்களில் தரும் அன்னதானம் தொடர்ந்து பூஜை மட்டும் நடக்கிறதில்ல, அபிஷேகங்கள் மட்டும் இல்லை. அதே நேரத்தில் என்ன நடக்கும்னா அன்னதானங்கள் அங்கங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்றவங்களுக்கு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருப்பாங்க, விரதம் கடைப்பிடிக்க முடியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அந்த அன்னதானத்தை இறைவனுடைய அன்னதானத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு வேளை சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, அதே நேரத்தில் வந்து முழுவதும் வந்து விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. அது அவங்களுடைய உடல்நிலையும் விருப்பத்தையும் பொறுத்ததாக இருக்கும். அதனால் முருகனுக்கு அரோகரா என்ற நாமத்தை உச்சரித்து இறைவனோடு ஒன்று சேருகின்ற அந்த பக்தர்கள் முருகனினுடைய திருமண நாள் விழாவன்று அனைவருக்கும் அறுசுவை உணவானது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயில்களில் போடுவாங்க. அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய விரதத்தையும் அங்கே இறைவனோடு ஒன்று சேர்ந்து விட்டுட்டு அவங்க வீடு திரும்பி வருவாங்க. அப்போ நம்ம வந்து அவங்கள பார்க்கும்போது இந்த 6 நாள் அவங்க விரதம் இருந்திருக்காங்களே, அவங்க முகம் ரொம்ப சோர்ந்து போயிருக்குமே, அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்களே அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அவங்க ரொம்ப முக ஜொலிப்போடு இருப்பாங்க. ஏன்னா முருகனோடு அவங்க ஒன்று சேர்ந்து விட்டார்கள். முருகப்பெருமானுடைய கடாட்சம் அவங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தூக்கம் என்பதில்லை, அதே நேரத்தில் வயிற்றுக்கு பசி என்பதும் அவங்களுக்கு கிடையாது. சதா சர்வகாலமும் அந்த மூச்சு வந்து இறைவனோடு ஒன்று சேர்ந்து விடுகிறது அந்த 6 நாட்களும். அதனால் ஒரு முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஜொலிப்பு இருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த திருமண நாள் அன்னைக்கு பெண்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 108 பேருக்கு வந்து மஞ்சள், குங்குமம், கயிறு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூட அந்த திருமண நாள் அன்னைக்கு ஜனங்க வந்து கொண்டாடுவாங்க. அதெல்லாம் பெண்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1008 லட்சார்ச்சனை என்பது வந்து எல்லா முருகர் கோயில்களிலும் சின்ன கோயிலேருந்து பெரிய கோயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லட்சார்ச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதில் ஜனங்கள்லாம் கலந்துக்கிட்டு இறைவனோடு ஒன்று சேர்வாங்க. போகும்போது அபிஷேகத்துக்கு சும்மா போக மாட்டாங்க. தங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருள், பால், இளநீர், பன்னீர், தேன், தயிர் எது வேணாலும் கொண்டு போய் இறைவனுக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அங்கே தருகின்ற அந்த பிரசாதங்களை வாங்கி பயபக்தியோடு சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த பாலும் தீர்த்தமும் கிடைச்சதுன்னா நம்மளை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இல்லைன்னு மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஆனால் அந்த விரதம் இருக்கின்றவர்கள் அந்த 6ஆவது நாள் இந்த இது நடக்கும் இல்லையா, சூரசம்ஹாரம் நடக்கும். அந்த சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டு எல்லாரும் முழுசாக விரதம் இருக்கிறவங்க அந்த சூரசம்ஹாரம் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணணும், கண்டிப்பாக போய் குளிக்கணும். அது வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வெளியில் இருந்தாலும் 6 நாள் தொடர்ந்து வந்து விரதம் இருக்கிறவங்க, தொடர் விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்னா குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கோயில்களில் தரும் பாலை குடிச்சிட்டு கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். கோயிலில் தரும் பாலும் அந்த பிரசாதங்களை சாப்பிட்டு தன்னுடைய விரதத்தை 6ஆவது நாள் முடிக்கிறவங்க முடிச்சுக்கலாம். சில பேர் 7 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருப்பாங்க. அப்போ அந்த 7 நாள் தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்க அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சு குளிச்சதுக்கப்புறம் கோயிலில் போய் பாலை எடுத்துக்கலாம். மறுநாள் வந்து திருமணத்தை பார்த்து இறைவனுடைய திருமணத்தை கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே தருகின்ற வந்து பிரசாதங்களை சாப்பிட்டு அப்புறம் அங்கே படையல் போடுவாங்க. சாமிக்கு வந்து படைச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அந்த அறுசுவை உணவை நாம் உண்டு இறைவனோடு ஒன்று கலந்து வருகின்ற நிகழ்ச்சிகள் இருக்குது பாருங்க. அந்த சஷ்டி என்று சொல்லும் பொழுதே பக்தியின் பூண்டு தான் வரும். முருகன் என்றால் அழகு, அறிவு, அன்பு, பக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தவர். அந்த இறைவனோடு நாம் ஒன்று சேர்வது என்பது
நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்குது. அதனால இந்த சஷ்டி விழா என்பது வந்து எல்லா விழாக்களிலும் மிக சிறந்ததாகவும், அதே நேரத்தில் விரதம் என்று சொல்லும்பொழுது அனைத்து விரதங்களிலும் முதன்மையான ஒரு விரதமாகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கு. அதனால நம்மளும் இந்த விரதத்தை கடைபிடிச்சு, முடியல அப்படின்னா ஒரு நாளைக்காவது நம்ம என்ன பண்ணணும்னா இறைவனுக்காக நம்ம வந்து விரதத்தை கடைபிடிக்கணும். ரொம்ப முடியல அப்படின்றவங்க ஒரு வேளையாவது இறைவனுக்காக நம்ம விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை முழுவதுமாக பெறுவதற்கு இது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம். நாளைக்கு நான் மறுபடியும் இதுக்கு இதோடைய தொடர்ச்சி இருக்குது. இந்த தொடர்ச்சியில் வந்து விரத முறைகள், இந்த விரத முறை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அந்த விரத முறைகள் எப்படிலாம் இருக்கலாம், ஏன்னா விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லாதவங்க இப்போ இருக்கலாம் அப்படின்னு நினச்சா அந்த விரத முறைகளை அவங்க எப்படி எப்படி கடைப்பிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சா வீட்டு பூஜை எப்படி பண்ணணும், கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டு பூஜை பண்ணலாம், பண்ணிவிட்டு அங்கேயும் முருகரை நம்ம வந்து கூப்பிட்டுனா கண்டிப்பாக அவர் நம்மளோட வருவார். அதனால வீட்டு பூஜை எப்படி பண்ணணும், இதனுடைய பலன்கள் எப்படிப்பட்டது, பெரும் பலன்கள். முருகனுடைய அந்த அறுபடை வீட்லேயும் நம்ம போய் கண்ணால் பார்த்துட்டோன்னு வச்சுங்க, அதோட சொர்க்கம் என்பது கிடையாது. இந்த சஷ்டி விரதம் என்பது யார் எடுத்து அந்த விரதத்தை கடைபிடிக்கின்றார்களோ அதோடைய பலன்கள் இருக்கு பாருங்க, அப்பேற்பட்ட பெரும் பலன்களை அது நமக்கு கொடுக்கும். அதெல்லாம் நான் நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளத்தூர் பாபா டேபிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓம் ஹரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா. முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.